வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான ரொம்பவே சுவாரஸ்யமான விவிலிய கருத்தாக்கத்தை பத்தி ஆழமா அலச போறோம். அதுதான் மில்லேனியம், அதாவது 1000 வருட அரசாட்சி. மூல நூல்கள்ல இருந்து நேரடியாவே இதை பத்தி நாம இப்போ தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். எந்த ஒரு தலைப்பா இருந்தாலும் அதோட அடிப்படையிலிருந்து ஆரம்பிக்கிறது தானே கரெக்ட். சோ முதல்ல எல்லார் மனசுலயும் எழும்பக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி, இந்த மில்லேனியம் அப்படின்னா உண்மையிலேயே என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 1லிருந்து 6 வரையிலான வசனங்கள் இதுக்கு ரொம்ப தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்குது. அதாவது எதிர்காலத்துல கிறிஸ்து இந்த பூமியில நேரடியா ஆட்சி செய்ய போகிற ஒரு நிஜமான 1000 வருட காலத்தை தான் இந்த குறிக்குது. இந்த காலகட்டத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, தேசங்களை ஏமாற்ற முடியாதபடி சாத்தான் முழுமையா கட்டப்பட்டு சிறை வைக்கப்படுவான். சரி, இந்த அலசல்ல நாம கவர் பண்ண போற 4 முக்கியமான விஷயங்கள் என்னென்னன்னு டக்குன்னு பாத்திரலாம். 1 உருமாறிய பூமி, 2 புதிய உலகளாவிய ஆன்மீக தலைநகரம், 3 தான் கோத்திரத்தின் மறுசீரமைப்பு, அப்புறம் 4வது ஒரு இடைப்பட்ட ராஜ்யமா இது எப்படி செயல்படுது அப்படிங்கிறது. ஓகே, முதல் பகுதிக்குள்ள போகலாம். உருமாறிய பூமி. இயற்கையும் சரி, நம்ம சமூகமும் சரி, எப்படி முழுமையா குணமடைய போகுதுன்னு இதுல பார்க்கலாம். இதுல ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தொடர்ச்சியான பராமரிப்பு அங்க இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 22:2 அப்புறம் எசேக்கியேல் 47:12 இந்த வசனங்களை கவனிச்சிங்கன்னா, நதியோர இருக்கிற ஜீவ விருட்ச மரங்கள் ஒவ்வொரு மாசமும் 12 வகையான கனிகளை கொடுக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த மரத்தோட இலைகள் தேசங்களை நிஜமாவே குணப்படுத்துமாம். சொல்லப்போனா பாலைவனங்கள் கூட செழிப்பா பூத்து குலுங்க ஒரு அற்புதமான காலம் அது. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். விலங்குகளோட உலகத்துல கூட ஒரு முழுமையான அமைதி நிலவ போகுது. ஏசாயா 11ஆம் அதிகாரத்துல சொன்னது போல ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒன்னா வாழும். வேட்டையாடுற விலங்கு, இரையாகிற விலங்கு அப்படிங்கிற எந்த பயமும் இல்லாம எல்லாமே சரியான நல்லிணக்கத்தோட வாழ போற ஒரு அழகான யதார்த்தத்தை இது நமக்கு கண் முன்னாடியே கொண்டு வருது. சரி, மனித சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் இதுல என்ன ஸ்பெஷல்? மிகப்பெரிய ஸ்பெஷலே அதோட இணையற்ற நிலைத்தன்மைதான். ஏசாயா 65:20 படி மனுஷங்களோட ஆயுட்காலம் ரொம்பவே நீட்டிக்கப்படும். 100 வயசானவங்களை கூட இளைஞர்களா தான் கருதுவாங்களாம். போருக்கான அச்சுறுத்தலே இருக்காது. ஏசாயா 2:4 சொல்றபடி ஆயுதங்கள் எல்லாமே விவசாய கருவிகளா மாற்றப்படும். மக்கள் அமைதியா வீடுகளை கட்டி தோட்டங்களை அமைச்சு முழுமையான பொருளாதார பாதுகாப்போடு நிம்மதியா வாழ்வாங்க. இப்போ பூமியோட தோற்றமே மாறிடுச்சு இல்லையா? அடுத்து நாம பார்க்க போறது இந்த புதிய உலகத்தோட மையம், பகுதி 2, உலகளாவிய ஆன்மீக தலைநகரம். வெளிப்படுத்தின விசேஷம் 20 அப்புறம் ஏசாயா 2ஆம் அதிகாரத்தின்படி எருசலேமிலிருந்து கிறிஸ்து முழுமையான நீதியோட இந்த உலகத்தை ஆட்சி செய்வார். ஏசாயா 65:24 சொல்றத கேட்டா நீங்க நிஜமாவே ஆச்சரியப்படுவீங்க. மக்கள் கூப்பிடுறதுக்கு முன்னாடியே அவங்க ஜபங்களுக்கு உடனடியா பதில் கிடைக்குமா? அது மட்டும் இல்லாம சகரியா 14:16 படி உலகத்துல இருக்கிற எல்லா தேசங்களும் ராஜாவை ஆராதிக்க ஒவ்வொரு வருஷமும் கட்டாயமா எருசலேமுக்கு பயணம் செய்ய வேண்டியிருக்கும். எருசலேம மையமா வச்சு நடக்கிற இந்த ஆட்சி ஒரு பெரிய உலகளாவிய மாற்றத்தை உருவாக்குது. ஏசாயா 11:9 சொல்ற மாதிரி சமுத்திரம் தண்ணியால நிரம்பி இருக்கிறது போல இந்த பூமி முழுசும் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பி இருக்கும். நினைச்சு பாருங்க, உலகம் முழுக்க ஒரே ஆன்மீக விழிப்புணர்வு. இப்போ தீர்க்க தரிசனங்கள்ல இருந்து ரொம்பவே சுவாரஸ்யமான குறிப்பான ஒரு விஷயத்த ஜூம் பண்ணி பார்க்கலாம். பகுதி 3, தான் கோத்திரத்தின் மறுசீரமைப்பு. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் இருக்கிற கோத்திரங்களோட பட்டியலை நீங்க கவனிச்சீங்கன்னா அதுல தான் கோத்திரம் விடுபட்டிருக்கும். ஆனா எசேக்கியேல் 48ல அவங்க மறுபடியும் சேர்க்கப்பட்டிருக்கிறத நாம ரொம்ப தெளிவா பார்க்க முடியும். சொல்லப்போனா வடக்கு திசையோட முதல் நிலப்பகுதியும் ஒரு நகர வாசலையும் அவங்க தான் பெறாங்க. இது நமக்கு ஒரு ஆழமான விஷயத்த கத்துக் கொடுக்குது. தற்காலிகமா ஒரு விஷயம் தள்ளி போனா அது நிரந்தரமான நிராகரிப்பு கிடையாது. இந்த 1000 வருட காலத்துல கடவுளோட கிருபையினால எல்லா கோத்திரங்களும் முழுமையா சீரமைக்கப்படும் அப்படிங்கிறத இது ரொம்ப அழகா நிரூபிக்குது. கடைசியா, முழுமையான விவிலிய வரலாற்றுல இந்த மில்லேனியம் எங்க சரியா பொருந்துதுன்னு பார்க்கலாம். பகுதி 4, இடைப்பட்ட ராஜ்யம். விவிலிய வரலாற்றின் கால வரிசைய கவனிச்சோம்னா உங்களுக்கு புரியும். மில்லேனியம் அப்படிங்கிறது நாம இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த நிகழ்காலமும் கிடையாது, அதுக்கப்புறம் வரப்போற இறுதியான நித்திய காலமும் கிடையாது. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இது ஒரு தனித்துவமான இடைப்பட்ட ஒரு ராஜ்யம், ஒரு பால மாதிரி செயல்படுதுன்னு கூட சொல்லலாம். சோ இதுல நாம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நித்திய காலம் அதிகாரப்பூர்வமா தொடங்கறதுக்கு முன்னாடி இஸ்ரவேலர்களுக்கும் சரி மற்ற எல்லா தேசங்களுக்கும் சரி பழங்காலத்துல கொடுக்கப்பட்ட அந்த உடன்படிக்கை வாக்குத்தத்தங்களை முழுமையா நிறைவேற்றுறதுக்காகவே இந்த தனித்துவமான சகாப்தம் இருக்கு. இது கடைசியா நம்ம ஒரு ஆழமான சிந்தனைக்கு கொண்டு வருது. இயற்கையே குணமடைகிறது,
நீண்ட ஆயுள், உலகளாவிய அமைதி, அப்புறம் பரிபூரணமா நிறைவேற்றப்பட போற அந்த வாக்குத்தத்தங்கள், இதையெல்லாம் உள்ளடக்கி அந்த 1000 வருட காலகட்டத்தை பத்தி நாம இப்ப ஆழமா தெரிஞ்சுக்கிட்டோம். இது விவிலியம் சொல்ற அந்த இறுதி மறுசீரமைப்ப பத்தின உங்களோட பார்வையில என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்துது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஆழமான கேள்வியோட இன்னைக்கு நம்ம அலசல முடிச்சுக்கலாம். தொடர்ந்து ஆராயுங்க, புதிய விஷயங்களை கத்துக்கோங்க.